வணக்கம். தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில தேர்தல் ஆணையத்தில் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட காபந்து திமுக அரசு நம்முடைய பரப்புரைகளை கடைசி நேரத்தில் ரத்து பண்ண வைக்கிறாங்க. சில அதிகாரிகளை பயன்படுத்தி நமக்கு மட்டுமில்ல நம் வேட்பாளருக்கும் பரப்புரை ரத்து பண்ண வைக்கிறாங்க. இவங்க என்னதான் உள்ளடி வேலை பார்த்தாலும் நாம வெல்றத யாராலும் தடுக்க முடியாது என்று பேசியிருக்காரு. உண்மையிலே விஜய் அவருடைய பரப்புரை ரத்து செய்யப்படுதா? அந்த ரத்து செய்யப்படுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும், திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூரில் விஜய்க்கான செல்வாக்கு எந்த அளவில் இருக்குது என்பது குறித்தும், அதே போல் தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோட அறிவிச்சிருக்காரு. அது குறித்தும் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நட்சத்திர விடுதியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். வெளியிட்டு பேசும்போது, தமிழ்நாட்டுடைய எங்கள் அக்கா தங்கச்சிகள்கிட்ட, இங்கே பெண்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்காக நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நம்முடைய சின்னத்தை கோலமாக வரைஞ்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொல்லி மறுநாள் காலையில் தமிழ்நாடு முழுக்க போயிருக்காங்க. யார் வீட்லையும் வரையலை. வரைஞ்சா கோலத்தை வரைய சொன்னதுக்கு ஒரு அம்மா வரைஞ்சி வச்சிருக்கு. வரைஞ்சதை பார்த்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாடே ஷாக் ஆயிடுச்சு. இது விசிலா அப்படின்னு. அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது, சொல்லவும் முடியாது. இன்னொரு இடத்துக்கு போனால் சங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓ, சிம்பாலிக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தேர்தலில் எது ஊதப்படும் அப்படிங்கிறத, விசில் ஊடப்படாது சங்கு தான் ஊதப்படுங்கிறத அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிது. வீட்டு வாசலில் சங்க வரைஞ்சிட்டாங்க. உடனே இவர் கிளம்பிட்டார். இவர் கிளம்பி நேராக பெரம்பூரில் போய் வீதி வீதியாக ஓட்டு கேட்க போகிறாருனாங்க. பெரம்பூருடைய கட்சி பணிமனை அங்கே போயிருக்காரு. அங்கே போய் யாரும் வரைய மாட்டாங்க, நம்ம தொடங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி, இவர் பச்சை குத்துனா அவன் பச்சை குத்துவான், இவன் மருவ வச்சா அவனும் மருவ வைப்பான்ல, அதே மாதிரி இவர் தாடி வச்சாருன்னா அவனும் தாடி வைப்பான். இவர் ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்டை ஜெகன் மோட்டிட்டு களவாண்டு போட்டால் இவனும் போடுவான். அதே மாதிரி ஊருக்குள்ளே பல விஜய் திடுறான். அதே போல் இவர் கோலத்தை தொடங்கி வைப்போம், நம்மளை தொடங்கி வச்சாதான் மற்றவங்க போடணும்னு சொல்லி கோலத்தை இவர் போய் உட்காந்து போடுறாப்புல. பெண்கள் தான் கோலம் போடணும்ல, யாருனாலும் கோலம் போடலாம். தமிழ்நாட்டினுடைய எல்லா பெண்களும் என்னுடைய அக்கா தங்கைகள், நண்பா நண்பீஸ், தோலா தோலிஸ் எல்லாம் நீங்கள் கோலம் போடுங்க, இதை நான் உரிமையாக கேட்குறேன்னு சொன்னார். ஒரு பொண்ணு எழுதியிருக்கு, தான் வீட்டில் உள்ள மனைவியை அடித்து விரட்டிட்டு தமிழ்நாட்டு பெண்களை கோலம் போட சொல்கிறீங்களே, இது நியாயமானு கேட்டிருக்கு. சங்கீதாவுடைய வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றிட்டு தமிழ்நாட்டு பெண்களை கோலம் போடுற சொல்கிறீங்களே அண்ணா, இது நியாயமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டிருக்கு. எல்லார் வீட்டு வாசல்லையும் நாங்கள் கோலம் போடுறோம், பனையூர் வீட்டு வாசலில் யாருனா கோலம் போடுவா அப்படின்னு கேட்டிருக்கு. தன்னுடைய மனைவியை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டு பொருளாதார ரீதியாக முடக்கிட்டு பிசிக்கலி மென்டலி அவங்களுக்கு தாக்குதலை ஏற்படுத்திட்டு தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரு, உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுங்கன்னு, எனக்காக கோலம் போடுங்கன்னு. உங்கள் வீட்டு வாசலில் அவங்கவங்க வீட்டு வாசலில் அவங்க கோலம் போடுவாங்க, உங்கள் வீட்டு வாசலில் யார் கோலம் போடுவா? இது அந்த பெண்ணோட கேள்வி மட்டும் இல்லை, பெயர் தெரியாத முகம் தெரியாத அந்த பெண்ணோட கேள்வி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய லட்சக்கணக்கான பெண்களுடைய கேள்வி. அது தன்னுடன் வாழ்கிற இணையை நேசிக்க முடியாதவன் உலகத்தில் வேறு யாரையும் நேசிக்க தகுதியற்றவன். இதான் சீமானுடைய கோட்பாடு. அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் எழுப்புறாங்க. நான் எங்களை கோலம் போட சொல்றீங்களே, உங்க மனைவின் வாழ்க்கை அலங்கோலமாக நிற்குத. 20ஆம் தேதி நீதிமன்றம் வந்தால் தெரிய வரும். ரெண்டு நாள் தான் இருக்கு. நீதிமன்றத்தில் அந்த அம்மா கதறி கொண்டிருக்கிறது. இவர் தமிழ்நாட்டு பெண்களுக்கு உரிமையோட கோரிக்கை வச்சு இவர் கோலம் போட்டு வந்திருக்காரு. இவர் கோலத்தை போட என்ன கோலப்போட்டி நடத்துறீங்களா? இந்த பொங்கல் திருவிழாக்களில் கோலப்போட்டி நடத்தி யார் சிறந்த கோலம் போட்டிருக்காங்களோ அந்த கோலத்துக்கு பரிசு கொடுப்பாங்க. அது மாதிரி கோலம், இந்த புலிகேசி படத்தில் ஏன் 8 புள்ளி கோலம் தான் போடுவார்களா, 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களா, வீணாக என் வாளுக்கு இரையாக போகிறாங்க மாதிரி புலிகேசி மண்ணை மாதிரி கோலம் போட கிளம்பியிருக்காப்புல. கோலத்தை போட்டு தேர்தல் பரப்புரை முடிஞ்சாலும் வீட்டு வாசலில் கோலம் இருக்குமா. அந்த கோலத்தை பார்த்த உடனே அவருடைய மக்களுக்கெல்லாம் ஓ, விசில் சின்னமா, விஜய் சின்னமா, வெற்றி சின்னமா, தமிழக வெற்றி கழகமா, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு சொல்லியிருக்காருல, கோலத்தை பார்த்துட்டு போய் குத்துன்னு குத்தி விட்டுருவோம் இது சின்னத்தில் அப்படின்னு சொல்லி கோலத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்களாம்.
மக்களுடைய பிரச்சனைகளை தேர்தல் களத்தில் பேசி, நான் என்ன செய்ய போகிறேங்கிறத தேர்தல் களத்தில் பேசி, நான் வந்தால் திமுக எப்படி நான் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸாக இருப்பேன், திமுக நான் எந்த இடத்துல மாறுபடுறேன் அப்படிங்கிறத பேசி மக்களுடைய மதிப்பை பெற வேண்டிய ஒரு அரசியல் கட்சி, புதிதாக மாற்றமாக வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி திமுக எந்த இடத்துல மாறுபடலை. இதை NTTVயில் ஒரு நெறியாளர் தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா கிட்ட கேட்கிறாரு, கேன் யூ சே ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் DVK அண்ட் DMK? திமுக எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்க, திமுக ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு நெறியாளர் கேள்வி. அந்த கேள்விக்கே பதில் சொல்லாம என்னென்னமோ சொல்லிருக்க, வி ஆர் குட் சோல். யார் இவங்க குட் சோலா? அது நாங்கள் உண்மை தூய்மையான ஆத்மாவா? லாட்ரி மார்ட்டினுடைய பணத்தில் தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்னு திருப்பி கேட்குறாரு. உடனே இவருக்கு டக்குன்னு மடக்கி, அந்த மார்ட்டின் பணத்தை தானே திமுக 500 கோடி வாங்குச்சு, மார்ட்டினுடைய பணத்தில் நீ அரசியல் பண்ணுறியான்னு கேட்டதுக்கு, மார்ட்டின் குடும்பத்துடைய பணத்தில் நீ அரசியல் பண்ணுறிய, நீ எப்படி ஊழலை ஒழிப்புன்னு கேட்டால் திமுக பணம் வாங்கலையாங்கிறான். இதே கேள்வியை தான் திமுகவை நோக்கி அதிமுக கேட்கும். உடனே அதிமுகவை நோக்கி திமுக இந்த பதில் சொல்லும், நீ ஊழல் பண்ணலன்னு கேட்டால் நீ மட்டும் ஊழல் பண்ணலையா, நீ ஆத்துமலை கொள்ளடிச்சல நீ மட்டும் கொள்ளடிக்கலையா, நீ கனிமூலத்தை கொள்ளடிச்சல நீ மட்டும் கொள்ளடிக்கலையா, நீ கரப்ஷன் பண்ணல நீ மட்டும் கரப்ஷன் பண்ணலையா, கருணாநிதி உத்தமமா, என் ஜெயலலிதா மட்டும் உத்தமமா? இந்த கேள்வியை 50 வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க மார்ட்டின் பணத்தை தான் நீ அரசியல் பண்ற, நீ எப்படி ஊழலை ஒழிப்ப? லாட்ரி சீட்டில் ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடித்து சம்பாதிச்ச பணத்தில் வந்த ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு செலவு பண்ணுறாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, நாங்கள் அந்த பணத்தில் பண்ணல, நான் எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் இப்போ அரசியல் பண்ணுறதே மக்களுடைய பணத்தை தாங்கிறாரு. மக்களுடைய பணத்தில் என்றால் அதுக்கு பேர் என்ன? க்ரௌட் ஃபண்டிங். க்ரௌட் ஃபண்டிங்கில் அதுக்கு பேர் என்ன? திரள் நிதி. நாம் தமிழ் கட்சி திரள் நிதி வாங்குவதை தவறு, அப்படி பண்ணக்கூடாது, திரள் நிதி கட்சின்னு விமர்சனம் பண்ணுற தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் சொல்கிறாரு, நாங்கள் மக்கள் பணத்தில் அரசியல் பண்ணுறோம், நாங்கள் எல்லாத்தையும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி தான் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் க்ரௌட் ஃபண்டிங், அதுக்கு பேர் தான் திரள் நிதி. நீங்கள் பண்ணால் சரி, ஆனால் அப்படி பண்ணல அவங்க. நாம் தமிழ் கட்சி மக்கள்கிட்ட நிதி பெற்று அரசியல் பண்ணுது, ஆனால் தாவேக்கா அப்படி பண்ணுதா? 100 விழுக்காடு இல்லை, முழுமையான பொய். எவ்வளோ பெரிய பொய்யன் இந்த ஆதவ் அர்ஜுனா என்பதற்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சான்று. ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் இருந்தால் எல்லாருக்கும் பணம் போகுது, வாய்ஸ் ஆஃப் காமன் இருந்தால் ஒட்டுமொத்தமாக பணம் செலவு செய்யப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் அந்தந்த வேட்பாளர்கள் பணம் படைத்த வேட்பாளர்கள் களத்தில் போட்டிருக்காங்க. யாருக்கிட்டே இவங்க நிதி சேகரித்து அரசியல் பண்ணவே கிடையாது, முழுக்க முழுக்க வடிகட்டிய போய். அப்போ திமுக தாவேக்கா எந்த இடத்துல மாறுபடுது அப்படிங்கிற கேள்விக்கு தாவேக்காரங்க யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. மக்கள் அதை தான் கேட்குறான். அவங்க 2000 கொடுக்குறாங்க, நீ 2500 கொடுக்குற, நீ எந்த இடத்துல மாறுபடுற? இதை மக்கள்கிட்ட பேசிக்கணும்ல. நான் என்னென்ன மாதிரிலாம் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண போகிறேன், திமுக நான் எப்படி மாறுபடுறேன் அப்படின்னு பேச வேண்டிய விஜய் மொத்தமாகவே வந்த நாட்கள் இந்த தேர்தல் பரப்புரையில் SOP மட்டும் ரத்தாகட்டும், வீதி வீதியா வாரானே, நீதி கேட்க போறானே, எல்லா தொகுதிக்கும் வர போறானே அப்படின்னு சொன்னாங்க, பாட்டா பாடுறாங்க. மார்ச் மாதம் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கு அங்கே ஒரு 15 நாள் 16 நாள், இங்கே ஒரு 18 நாள், நெருக்கி 24 34 நாள் ஆயிருக்கு. மொத்தம் 34 நாட்கள் இதுவரைக்கும் தேர்தல் பரப்புரைக்கான காலகட்டம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டுச்சு. நாம் தமிழ் கட்சியெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே பல தொகுதியில் தேர்தல் பரப்புரை தொடங்கிட்டாங்க. பிப்ரவரி 21 வேட்பாளர் வச்சு களத்தில் இறங்கிட்டாங்க. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு திமுக அதிமுக களத்தில் இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் பக்கா மாசு மார்ச் 15 தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. 16 ஓய்வு, 17 ஓய்வு, 18 ஓய்வு, 19 ஓய்வு, 20 ஓய்வு, 21 ஓய்வு, 22 ஓய்வு, 23 ஓய்வு, மார்ச் 24 ஓய்வு, மார்ச் 25 ஓய்வு, மார்ச் 26 ஓய்வு, மார்ச் 27 ஓய்வு, ரெஸ்ட் எடுத்து எனக்கு டயர்டாக முடியுது, மார்ச் 28 ஓய்வு, மார்ச் 29 ஒரு 1 மணி நேரம் வேட்பாளர் அறிவிப்பு வீட்டிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தூரத்தில். மார்ச் 30 பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல், 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல், பேசுகிறாப்புல ஒரு 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் வீட்டில் போய் கூண்டில் அடைஞ்சிட்டாப்புல. மார்ச் 30 பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் மற்றும் பேச்சு. மார்ச் 31 ஓய்வு, ஏப்ரல் 1 ஓய்வு, ஏப்ரல் 2 திருச்சி கிழக்கில் 10 மணிக்கு இறங்குறாப்புல, 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணல, 1 மணிக்குள்ள பேச்சை முடிச்சுட்டு திருப்பி கிளம்பிட்டாப்புல. அப்பவும் மொத்தமாக 2 hours தான். ஏப்ரல் 3 ஓய்வு, ஏப்ரல் 4 புதுச்சேரியில் அந்த தடுப்பூசி தூக்கி உள்ளதுக்கு போட்டாங்கல்ல புதுச்சேரியில். அப்புறம் ஏப்ரல் 5 ஓய்வு, ஏப்ரல் 6 ஓய்வு, ஏப்ரல் 7 ஓய்வு, ஏப்ரல் 8 திருநெல்வேலி. ஒரு
20 நிமிஷம் பேசினாப்புல. பேசிட்டு தூத்துக்குடிக்கு போயிட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு கிளம்பிட்டாப்புல. ஏப்ரல் 9 ஓய்வு, ஏப்ரல் 10 காரைக்குடி ரோட் ஷோ, ஏப்ரல் 11 ஓய்வு, ஏப்ரல் 12 கன்னியாகுமரி ஒரு 20 நிமிடம் பேச்சு, அப்புறம் ஏப்ரல் 13 ஓய்வு, ஏப்ரல் 14 திருப்பூர் ரோட் ஷோ, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசினார். ஏப்ரல் 15 சென்னையில் ரோட் ஷோ, ஏப்ரல் 16 தேர்தல் அறிக்கை வெளியீடு, ஏப்ரல் 17 ஓய்வு. சாயந்தரம் பெரம்பூரில் போய் வீதி வீதியாக திடீரென விசிட் அடித்த விஜய், பெரம்பூருக்குள்ள வீடு வீடாக போன விஜய்னாங்க. என்னென்னு மொத்தமே 10 நிமிஷம் தான் இருக்காரு பெரம்பூரில். 10 நிமிஷம் நேராக போய் இறங்குறாரு. தேர்தல் பணிமனைக்கு போகிறாரு. அங்கே ஒரு 2 பெண்கள் வராங்க. அந்த கோலத்தை போடுறாப்புல. பக்கத்தில் அந்த அலுவலகம் பக்கத்தில் இருந்த கீழ் வீடு மேல் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சென்று தன்னுடைய கையால் சொம்பை எடுத்து தண்ணீர் குடித்த விஜய். நாங்கள்லாம் கையால் குடிக்காமல் காலால் குடிப்போம். நாங்கள்லாம் தண்ணியை குடிக்காமல் வேறு ஏதாவது வாங்கி குடிப்போம். தன் கையால் வீட்டுக்குள்ளே அதான் இதெல்லாம் ஒரு அரசியல். இந்த கிளவிகளை கட்டி பிடிப்பான் ராகுல் காந்தி. அவர் ஒருத்தர் கூட சொன்னார், ராகுல் காந்தி கட்டி பிடிச்ச கிளவியெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா ராகுல் காந்தி இந்தியாவில் பிரதமராக இருப்பான்னு. அப்படி கிளவிகளையாக கட்டி பிடிப்பாப்புல. பழைய சாதத்தை சாப்பிட்ட ராகுல் காந்தி, தப்பாத்தி சாப்பிட்ட ராகுல் காந்தி, குடிசைகளை புகுந்த ராகுல் காந்தி. அது ஒரு அம்மா குடிசைகளை புகுந்தா உள்ளே கணவன் மனைவியும் உட்காந்துருக்காங்க. அவன் பாட்டில் பொத்துட்டு உள்ளே போயிட்டான். உள்ளே போய் அலறி அடிச்சுட்டு ஓட அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அது மாதிரி வீட்டுக்குள்ளே புகுந்து தண்ணீர் குடித்தார். தன் வாயாலே குடித்தார். சொம்பை எடுத்து தன் கையாலே கீழே வைத்தார். பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி. 10 நிமிஷத்தில் கடையை காலி பண்ணிவிட்டு திருப்பி காரில் ஏறி போயிட்டாப்புல. ஏப்ரல் 17 இன்னைக்கு ஏப்ரல் 18 பெரம்பூரில் வீடுடாக போகிறாங்க. திடீர் தவிர்க்க முடியாத நிர்வாக காரணங்களால் அந்த பயணம் ரத்து செய்யப்படுது. நாளைக்கு கடலூருக்கு போகிறேன். கடலூருக்கு இது வரைக்கும் 4 தடவை போகிறதா அறிவிச்சு 3 தடவை ரத்தாகி 4வது முறை ரத்து. நாளைக்கு திருச்சி கிழக்குக்கு போகிறாப்புலையா, தர்மபுரிக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க, அதுவும் ரத்து. இப்படி மொத்தமாகவே இந்த 34 நாட்களில் 10 முறை வெளியே வந்திருக்காரு. அந்த 10 முறையில் 6 முறை பேசியிருக்காரு. 2 முறை ரோட் ஷோ, 2 முறையில் 1 வேட்பாளர் அறிவிப்பு, இன்னொன்று தேர்தல் அறிக்கை வெளியீடு. இதை தவிர விஜய் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்படுத்திய தாக்கம், சொன்ன செய்திகள், சொன்ன அரசியல், பேசிய அரசியல், நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கனவு என்ன, என் விஷன் என்ன, நான் எப்படி தமிழ்நாட்டை மாற்ற போகிறேன், எந்த மாதிரி தமிழ்நாட்டை நான் கனவு காண்கிறேன், இந்த திமுகவுக்கு மாற்றாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் என்ன மாதிரியான தத்துவத்தை கோட்பாட்டை முன்வைக்கிறேன், என்னுடைய அரசியல், என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும், எதை பற்றியும் இல்லை, எந்த கிளாரிட்டியும் இல்லை. எவனோ எழுதி கொடுக்குறத எல்லா இடத்துலையும் 10 பேப்பரை தூக்கிட்டு வந்துக்கிட்டு அந்த பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போயிட்டே இருக்காப்புல. இதில் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் நான் வென்றுவேன். எவ்வளோ பெரிய அறிவாளி இது விஜய். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசுகிறாப்புல. அந்த அறிக்கை வெளியிட்டு பேசும்போது 234 தொகுதியுமே நம்ம தொகுதி தான், இருந்தாலும் என் வீட்டுக்கு நான் பிள்ளை இல்லையா, திருச்சி கிழக்குலையும் திருச்சி பெரம்பூர்லையும் அது நம்ம வீடாக இல்லையா, அப்போ நம்ம அங்கே அடிக்கடி போகணுமா இல்லையா, என்னை பார்க்குறதுலாம் ஒன்றும் சிரமம் இல்லைங்க, நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இவரை பனையூர் வீட்டு வாசலில் போய் சிசிடிவி கேமரா பார்த்து கதறிட்டு வருவாங்க. இவர் எப்போனாலும் பார்க்கலாமா, எப்போனாலும் நீங்கள் பார்க்கலாங்க. மாதம் ஒரு முறை திருச்சி கிழக்குக்கும் திருச்சி பெரம்பூருக்கும் நான் வருவேங்க. அதாவது கட்சியில் உள்ளவன் தற்குறி இல்லை, இவனே பெரிய தற்குறி. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணைய விதிமுறையின் அடிப்படையில் ஒருத்தர் 2 தொகுதியில் ஜெயித்தாலும் 1 தொகுதியை ராஜினாமா பண்ணணும். திருச்சி கிழக்குலையும் திருச்சி பெரம்பூர்லையும் விஜய் ஜெயித்தாலும் ஏதாவது ஒன்று ராஜினாமா பண்ணி அதுக்கு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலையும் விஜய் நிற்க முடியாது, வேறு யாரும் நிப்பாட்டலாம். அவருக்கு வேண்டப்பட்ட ரொம்ப நெருக்கமான ஆட்களை நிப்பாட்டி அதில் ஜெயிக்க வைக்கலாம், இல்லை கட்சிக்காரனை நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கலாம். அதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் 2 தொகுதியிலும் ஜெயிச்சு 2 தொகுதிக்கு நான் மாசத்துல ஒரு தடவை வருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றாங்க. அவன் இந்த கட்சியினுடைய தலைவர், அவன் தான் தலைமை தற்குறி. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதை விட அந்த கட்சியோட பொதுச்செயலர் ஒருத்தர் இருக்கான் 84, அவர் 4 தொகுதியில் ஜெயிச்சு நிற்க போறான்றான். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 4 தொகுதியில் நிற்கவே முடியாது, 2 தொகுதியில் நிற்க முடியும். அப்படி தான் வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் முத்துராமலிங்கத்தவர் நின்றுருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா நின்றுருக்காங்க 2 தொகுதியில். 2 தொகுதி தான் வாய்ப்பு. மோடி நின்றுருக்காரு, ராகுல் காந்தி நின்றுருக்காரு. வடக்கெல்லாம் சாதாரணமாக நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு பிறகு யாரும் இப்படி நின்னது கிடையாது. அப்புறம் கான்ஃபிடண்டாக இருங்கன்றாப்புல. தன் மீதே கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் 2 தொகுதி. அந்த 2 தொகுதியும் எந்த மாதிரி தொகுதி? மதசார்பற்ற சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு, பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு இந்த 2 தொகுதியை தேர்ந்தெடுக்கான காரணத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த 2 தொகுதியில் தளபதி எப்படியும் ஜெயிச்சிருவார். முதல்ல 40% சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் 35% சொல்லிட்டு இருந்தாங்க,
இப்போ அருண்ராஜ் நேற்று 160 சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஒருத்தர் கிட்டத்தட்ட நெருக்கி வந்திருக்காப்புல, மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் 18% நாங்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாப்புல. 18% ஜெயிக்கலாம் முடியாது. 18% ஓட்டை வேணால் பிரிக்கலாம். ஆனால் 18%ங்கிறது யூகம் தான். தமிழ்நாடு முழுமைக்கும் நான் இந்த 34 நாட்கள் சுற்றி வந்துட்டேன். கிட்டத்தட்ட திருச்சியில் பிப்ரவரி 20 மாநாடு முடிஞ்சிலேருந்து நாம் தமிழர் கட்சி மாநாடு முடிஞ்சிலேருந்தே தேர்தல் பரப்புரைக்கு போகிறோம். எல்லா ஊர்லேயும் மாலையில் கூட்டம், பகலில் அந்த ஊருக்காரங்க, பொதுவான ஆட்கள், மற்ற கட்சிக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் எந்தெந்த கட்சிக்கு எப்படிலாம் செல்வாக்கு இருக்குது, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்களுடைய எது இருக்குது, எந்த வேட்பாளர் யார், அவங்களோட பின்னணி என்ன, எல்லாத்தையும் விசாரிக்கிறோம், டேட்டா எடுக்கிறோம். அப்படி விசாரிக்கும் போது பெரம்பூர் தொகுதியில் தன்னுடைய மதம் அதிகமாக இருப்பதாக சொல்லி விஜய் போட்டி போடுறாரு. திருச்சி கிழக்கில் தன் சாதி அதிகமாக இருப்பதை சொல்லி விஜய் போட்டி போடுறாரு. பெரம்பூர் தொகுதியிலையும் திமுக, அதிமுக கூட்டில் பாமக, நாம் தமிழர் கட்சி 15 வருஷமாக அந்த களத்தில் நிற்கக்கூடிய வெற்றி தமிழ் என்பவரை வேட்பாளராக களத்தில் இறக்கியிருக்கிறது. அங்கேயும் கடுமையான டஃப். பெரம்பூர் தொகுதியில் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணுமோ எல்லா கட்சிகளும் இறங்கி வேலை செய்யுது. இவர் போனதை தவிர, இவர் நேற்று கோலம்போட போனதை தவிர பெரம்பூர் தொகுதிகளில் தாவேக்காவோட வேலை இல்லவே இல்லை. பெரம்பூர் தொகுதிக்குள்ளேயே பல்வேறு கருத்துக்கள் எடுத்து போடுறாங்க. யாரும் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்குல்ல. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கரூரில் 41 பேர் பாதிக்கப்படும் போது ஓடி போனவர், ஒரு டென்சிட்டியான பகுதி வட சென்னையில் பெரம்பூர், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு பகுதி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பிரச்சனைலாம் தீர்க்க எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தன் தானே நாங்கள் தெரிந்து போக முடிய, அவர் வந்து நிற்பார், அவரை பார்க்க முடியுமா, அவரை அணுக முடியுமாங்கிறதே தெரியலை. அதனால் அவருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் பொதுவான மக்களுடைய கருத்து. அதனால தான் பெரம்பூருக்குள்ளே நேற்று கோல போட்டிக்கு இறங்குனது. இப்போ திருச்சி கிழக்கில் வென்றலாம், ஏன்னா நிறைய திரையரங்கம் இருக்கக்கூடிய ஏரியா. ஆனால் ரசிகர் திரையரங்கம் இருந்தாலும் ரசிகர் இருப்பான்ல, எங்கெல்லாம் தேட்டர் இருக்கோ அங்கே தான் என்னுடைய ஆட்கள். பொதுவாக கட்சித் தலைவர்கள் எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லி வாக்கு கேட்பாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கணும்னு. இவருன்னா எங்கே தியேட்டர் அதிகமாக இருக்குன்னு பாரு, அங்கே தான் என் ரசிகன் அதிகமாக இருப்பான், அங்கே போய் நிற்போம். திருச்சி கிழக்குக்குள்ளே இந்த எல்ஏ சினிமாஸ் இருக்குது, காவேரி தேட்டர் இருக்குது, அதே போல் வந்து பல்வேறு தேட்டர் வருது. திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு 10 தேட்டர்கிட்ட வரும். மெகா ஸ்டாரு, அப்புறம் வந்து ரம்பா தேட்ரு, ஊர்வசி தேட்ரு, காவேரி தேட்ரு, இப்படி பல தேட்டர் இருக்குது. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு தொடங்கி அங்கே இந்த தேட்டர்லாம் அதிகமாக இருப்பனால தன் ரசிகர் அதிகம் அப்படின்னு ஒரு கணக்கை பண்ணிக்கிட்டு, ஏன்னா படம் அதிகமாக ஓடுது திருச்சி கிழக்கில், படம் ஓடும்போது என் அரசியல் ஓடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு படம் பார்க்குறதுல திமுகவை சேர்ந்த விஜய் ரசிகனும் பார்ப்பான், அதிமுகவை சேர்ந்த விஜய் ரசிகனும் பார்ப்பான், தாவேக்க நாம் தமிழர் கூட விஜய் ரசிகனும் பார்த்துருப்பான், கம்யூனிஸ்டர் கூட விஜய் ரசிகன், எல்லா கட்சியிலும் விஜய் ரசிகர் இருப்பாங்கல்ல, விஜய் ரசிகர்கள் பொதுவாக இருப்பாங்க, அவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள். ஆனால் விஜயனுடைய வாக்காளர்களா, விஜயனுடைய அரசியல் வந்த பிறகு அவங்க கட்சியில் சேர்ந்தவங்களான்னா இல்லை. திருச்சி கிழக்கில் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போனார்ல, அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கில் விஜய்க்கான களம் சுழியமாக மாறி இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து தன் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, தேட்டர் அதிகமாக இருக்குது. கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் தமிழ்நாட்டை 40 விழுக்காடு திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்காங்க. அதனால் தன் சாதிக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லித்தான் விஜய் திருச்சி கிழக்க தேர்ந்தெடுக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், என் சொந்தங்கள் உங்ககிட்ட வராமல் நான் எங்கே வருவேன்னு கேட்டார். அதாவது எந்த இடத்துலையும் சொந்தங்கள்னு சொல்லலை. நீங்கள் தூத்துக்குடியில் பேசினார், திருநெல்வேலியில் பேசினார், கன்னியாகுமரியில் பேசினார், திருப்பூரில் பேசினார், அப்புறம் காரைக்குடி நம்ம சென்னையில் பேசினார். இங்கெல்லாம் நண்பா நண்பிஸ் தோளா தோழிஸ். ஆனால் திருச்சி கிழக்கில் மட்டும் சொந்தங்கள். ஏன்? தன் சாதிக்காரன், தன் சாதிக்காரனை மட்டும்தான் சொந்தங்கள் என்று அந்த வார்த்தையோட திருப்பி போட்டு பார்க்கலாம். தன் சொந்தங்கள், என் சொந்தங்கள்கிட்ட நான் வராமல் வேறு யார்கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கிழமை பேசுகிறார். அப்போ இது இனிகோ ஆரோராஜ் இவருக்கு எதிராக திமுக கூட்டணியில் இதே சமூக பின்னணியில் இதே கிறிஸ்தவ வெள்ளாள சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் என்று நடத்தி கொண்டு திமுக கூட்டணியில் இருந்தாலும் திருச்சியில் 250 கோடியில் காமராஜர் நூலகம் கட்டுவதற்கு வழிவகை செய்தவர் இனிகோ ஆரோராஜ். இதை அவர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். நான் தான் காமராஜர் நூலகத்திற்கு வழிவகை செஞ்சேன், 250 கோடியில் இன்றைக்கி டிவி ஸ்டோல் கட்டு பக்கத்தில் கட்டிருக்காங்க, இன்னும் ஓராண்டில் திறக்கப்பட போகுது, திருச்சியிலே பிரம்மாண்டமான நூலகமாக இருக்கும், இல்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிப்பதற்கு வழிவகை பண்ணி கொடுத்துருக்கேன். விஜய் வந்தால் தான் செய்யணும், நான் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன். அதே போல் இன்றைக்கி வராஜ் நேரடியாகவே விஜய்க்கு எதிரான பரப்புரையை கிரவுண்டில் தொடங்கியிருக்காரு. குறிப்பாக திருச்சியில் காந்தி மார்க்கெட்டு, இந்த காந்தி மார்க்கெட்டை கொண்டு போய் நேராக விராலிமலைக்கு பக்கத்தில் கொண்டு வைக்க பார்த்தாங்க, பல கோடி செலவில். இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 கூட தூரம் வருது. வியாபாரிகள் கிட்டத்தட்ட 5000 வியாபாரிகள் பாதிக்கப்படுவான்னு தெரிஞ்சு சட்டசபையில் பேசி நான் தான் அந்த காந்தி மார்க்கெட்டை இங்கிருந்து நகராடாமல் தடுத்தேன். இதில் ஆயிரக்கணக்கான வியாபாரிகளுடைய வாழ்க்கை
பலனடைஞ்சிருக்குது. ஆயிரக்கணக்கான வியாபாரிகளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு வாக்கா, விஜய்க்கு வாக்கா அப்படிங்கிற பிரச்சாரத்தை இருக்கார். அதே போல் இன்னைக்கும் ஆராய்ச்சி இந்த கிறிஸ்தவ நலனத்தை இயக்கத்தின் மூலமாக காலையில் மற்ற பள்ளிக்கூடங்களில் மட்டுமே போடப்பட்டிருந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சிறுபான்மை பள்ளிகளுக்கும் நீட்டிப்பதற்கு சட்டசபையில் பேசி வாங்கி கொடுத்தது நான் தான். அப்போ இப்படி சிறுபான்மைக்கென்று, இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கென்று, அதேபோல் மலைக்கோயிலுக்கு, திருச்சி மலைக்கோட்டைக்கு லிஃப்ட் வசதி, இப்படி எல்லாமே பேசியிருக்கிறேன், எல்லாமே செஞ்சுருக்கிறேன். எதுவுமே செய்யாத விஜய்க்கு வாக்களிப்பீங்களா, எனக்கு வாக்களிப்பீங்களா? நான் அவர் கிறிஸ்தவ வேளாளர்னா நான் கிறிஸ்தவ நல்ல இயக்கத்தை வச்சு 25 வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வாக்கா, அவருக்கு வாக்கா அப்படிங்கிற டஃப் போட்டியை விஜய்க்கு அவர் கொடுக்குறாரு. அதே போல் அதிமுக கூட்டணியில் ராஜசேகரன், அவரும் அதே பகுதியை சேர்ந்தவர். அவரும் கடுமையான பிரச்சாரங்களை, விஜய்க்கு எதிரான பிரச்சாரங்களை மறைமுகமாக கிரவுண்டில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆக்டரா இந்த டாக்டரா அப்படிங்கிற பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மருத்துவர் கிருஷ்ணசாமி எடுக்கிறார். ஏற்கனவே இதே தொகுதியில் போட்டி போட்டவர், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டவர், களத்தில் நின்று தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டு காலமாகவே நாம் தமிழர் கட்சியில் திருச்சி கிழக்கு தொகுதி சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லி போராடியவர். அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி. அவர் கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார். ஆக்டரா இந்த டாக்டரா, ஆக்டர் ஓடி போயிடுவார், டாக்டர் இங்கே இருப்பார் அப்படின்னு அவர் பிரச்சாரம். ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய கிருஷ்ணசாமி பிரச்சாரம், இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய ராஜசேகரன் பிரச்சாரம், இன்னொரு பக்கம் இனிக்கோ ஆராய்ச்சி பிரச்சாரம். இந்த 3 பேருடைய பிரச்சாரம் திருச்சி கிழக்கு தொகுதியிலிருந்து அப்படியே விஜயை வெளியேற்றுவதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கு. இதில் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். ஆனால் திருச்சி கிழக்கில் எளிதாக வென்று விடலாம், மாஸ் இருக்குது, என் ரசிகர் அதிகமாக இருக்கா, என் சாதி அதிகமாக இருக்குது, என் மதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எல்லா கணக்குகளும் அங்கே உடைந்திருக்கிறது. விஜய், தாவேகா இந்த டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மௌன புரட்சியின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு வேவ் கிரியேட் ஆகிருக்கு, ஒரு மாற்றத்துக்கான வேவ் கிரியேட் ஆகிருக்கு. இந்த வேவ் இந்த அலை தமிழ்நாடு முழுக்க உருவாகி விஜய் போகாமலே, விஜய் பேசாமலே, விஜய் பத்திரிகையாளர் சந்திக்காமலே வாக்கு விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே திமுக மீதான ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய வெறுப்புணர்ச்சி இருக்குது. ஏற்கனவே ஆண்ட அதிமுக மீதான கோபமும் மக்கள்கிட்ட இருக்குது, பாஜக மீதான மக்கள்கிட்ட கோபம் இருக்குது. ஆனால் மாற்று அரசியல் விஜயா, விஜய்கிட்ட போய் ஏன்டா பேட்டி கொடுக்கலன்னு கேட்டால், தாவேக்காரன் ஏன் உங்கள் தலைவன் பேட்டி கொடுக்கலன்னு கேட்டால், மோடி பேட்டி கொடுத்தாரா, ஸ்டாலின் கொடுத்தாரா? ஸ்டாலின் என்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பாரோ அன்னைக்கே எங்கள் தலைவர் சந்திப்பார். யார்? ஐஆர்எஸ் அருண்ராஜ். நேற்று NDTV ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஏன் விஜய் பத்திரிகையாளர் சந்திக்க மறுக்கிறாருன்னு கேட்டதுக்கு, மோடியை சந்திக்க சொல்லுங்க, எங்கள் ஆள் சந்திப்பாங்கிறாங்க. அவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே மாற்று அரசியலாக நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க பேசினாதான் நான் பேசுவேன். இப்போ நீங்கள் என்னங்க, நீங்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள நிறுத்த சொல்லுங்கள், நான் நிறுத்துறேன், அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்னு நாயகன் படத்தில் கமலஹாசன் சொல்கிற மாதிரி, நீ ஏன்டா கனிமூலத்தை கொள்ளடிக்கணும் ஒருத்தர் கேட்டா, ஊர் முழுக்க கொள்ளடிக்கிறேன், என்னைய மட்டும் கேட்குறீங்க? இது எல்லா திருட்டு பள்ளின்னு சொல்கிறது. போலீஸ் ஒருத்தனை திருடனை பிடிச்சிட்டா என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சார் ஊர் முழுக்க திருடுறாங்க, நான் கொஞ்சோண்டு திருடினேன், என்னையவே பிடிக்கிறீங்க, ஏன்டா கள்ளச்சாரம் விற்கிறேன் சார், என்ன சார் அவன்லாம் 10 லட்சம் லிட்டர் விற்கிறான் சார், நான் ஒரு 1000 லிட்டர் விற்கிறேன் சார், என்னையே போய் பிடிக்கிறீங்க சார். வெளிநாட்டுகளுக்கு குருவியாக போயிட்டு தங்கத்தை கடத்தி வருவாங்க, ஒரு 5 கிராம் 10 கிராம் கடத்துவாங்க. டக்குன்னு போலீஸ் பிடிச்சி வச்சுக்கோங்களேன், சுங்கத்துறையெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் 1000-500 கொண்டு வராங்க, நாங்கள் 5 கிராம் 10 கிராம் விற்கிறோம், எங்களை போய் பிடிக்கிறீங்க சார், எங்கள் வயிற்றில் அடிக்கிங்களே சார். திருட்டு தானே அது. அது மீடியமாக லார்ஜாக எக்ஸலான்லாம் கணக்கு கிடையாது, திருட்டு தான். அதே போல் திருடனுக்கான கான்செப்ட் அது. என்னை மட்டும் ஏன் கேட்குறீங்க, என்னை மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க, என்கிட்ட மட்டும் தான் வருவீங்களா, என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்கே உங்கள் ஆத்தாப்பம் பெற்று விட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஏன் பேட்டி கொடுக்கலன்னு கேட்டால், நீ ஏன் கொடுக்கல, அவனை கொடுக்க சொல்லி நான் கொடுக்குறேன், நீ ஏன் இலவசம் கொடுக்குற, அவங்க கொடுக்குறாங்களோ அதனால் நான் கொடுக்குறேன். அப்போ நாளைக்கு திமுக தாவேக்கு ஆட்சிக்கே வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன், வராது. வந்தால் நீங்கள் என்னப்பா ஊழல் பண்ணுறீங்க, என்னப்பா அப்படி கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், திமுக ஆட்சியில் எவ்வளோ நடந்துச்சு, அப்போல்லாம் வாயை பொத்திட்டு தான் இருந்தீங்க, இப்பவும் பொத்திக்கிட்டுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க 30% கமிஷன் வாங்கினாங்க, நாங்கள் அவ்வளோ வாங்குகிறோமா, நாங்கள் 10% தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது திமுகவுடைய இல்லை திராவிட கட்சியுடைய ஒரு நீட்சியாகத்தான் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் இல்லை என்பதை மக்கள் இந்த 34 நாளில் உணர தொடங்கியிருக்காங்க. உண்மையிலே சில பேர் விஜய்க்கு வாக்களிக்கலாம் என்று, அதாவது விஜய் ஒரு மாற்று, அவர் ஒரு மாற்றாக இருப்பார், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருப்பார், திமுகவுக்கு மாற்றாக இருப்பார், இது வேணாம் பார்த்து பழகிட்டோம், ஒரு மாற்றாக இருப்பார் அப்படின்னு நினைத்தவர்கள் கூட இந்த 34 நாட்களை விஜயனுடைய நடவடிக்கையை பார்த்து,
பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டாரு, பேச மாட்டாரு, எழுதி வச்சு படிக்கிறாரு, அறிக்கையை பூராத்தையும் காப்பி அடிச்சு கொடுத்துருக்காரு. அங்கே 2000 இங்கே 2500 அப்படின்னா இவர் எப்படி மாற்றா இருப்பார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இப்போ ஊடகங்கள் வெளியிட்டதுல 15 to 12, 12 to 15, 20 இது எல்லாமே இந்த மே 4ஆம் தேதி சுக்கு சுக்கா உடையும். இது எல்லாமே ஊதி பெரிதாக்கப்பட்டது. அதான் என்ன சொல்றதுன்னா, மீடியாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சி இருக்கு. என்ன வறட்சி? பண வறட்சி. இந்த ஒரு மாதம் சேவிங் பண்ணுறது தான் 11 மாதத்துக்கு அவன் சம்பளமாக போடணும். 11 மாதம் இல்லை, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவன் இந்த சம்பளம் தான், இந்த காசு தான். இப்போ அறுவடை பண்ணால் மட்டும்தான் உண்டு. கொடுப்பதற்கு நாம் தமிழ் கட்சியில் காசு இல்லை. நாம் தமிழ் கட்சி எந்த மீடியாவுக்கும் கொடுக்கல. எந்த யூடியூபர்ஸ், எந்த இன்ஃப்ளூயன்சரு, எந்த இன்ஸ்டாகிராமு, எந்த சோசியல் மீடியா, எந்த சமூக ஆர்வலர், எந்த அரசியல் விமர்சகர், நடுவில் எவனுக்கும் காசு கொடுக்கல. ஏன்னா இல்லை, செலவு செய்கிறதுக்கே காசு இல்லை. அப்படி கொடுக்கும். ஆனால் இவர்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தவர்களுக்கு ஊதி பூம் பண்ணுறாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு 8.22 மாறும், 9 மாறும். ஒரு தொலைக்காட்சி போட்டிருக்கு 1% 8% வாங்குமா. அது எப்பறம் 1 8 வாங்கும்? ஒன்றுனே போடு. நாம் தமிழ் கட்சி 1 போட்டு 0 போட்டுரு. 1 to 8 வாங்கும். இது கருத்து கணிப்பாடா? என்னன்னா 8% மேலே போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் அன்றைக்கே போட்டிருந்தோமே 8 to மேலே வரும்னு. ஒரு நாம் தமிழ் கட்சி குறைச்சி வாங்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அன்றைக்கே சொன்னோமே குறைச்சி வாங்கணும்னு அப்படின்னு ஒரு உருட்டிக்கலாம்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் நான் களத்தில் இருந்தேன், 2026 களத்தில் இருக்கேன். அதை விட நாம் தமிழ் கட்சி 3 மடங்கு வளர்ந்துருக்கிறது களத்தில். முதலாக 100 விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களோடு களத்தை சந்திக்கிறது. ஊடக வெளிச்சம், அதாவது தன்னிச்சையாக அனிச்சை செயல்னு சொல்லுவாங்களே, தன்னிச்சையான ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்கு. வேற தவிர்க்க முடியாத ஊடக வெளிச்சம், பணம் கொடுத்த ஊடக வெளிச்சம் கிடையாது. மக்கள் நாம் தமிழ் கட்சியை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கான். நாம் தமிழ் கட்சி மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. மாற்று அரசியல்னா அது நாம் தமிழ் கட்சி தான். எதுலையுமே ஒரு காம்ப்ரமைஸே பண்ணிக்கலங்க. இவர் ஓட்டுக்காக விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, இவர் காம்ப்ரமைஸே பண்ணலை. இவன் உழைக்க தயாராக அவர் உழைக்கிறாரு. இவன் சோம்பி கிடக்கிறாரு, அவர் உற்சாகமாக களத்தளிக்கிறாரு. இவர் வெயில் பட்டாலே சட்டை இழுத்து போட்டுக்கிறாரு, வெயில் பட்டாலே கண்ட கருமத்தையும் கிருமை யார் கொடுத்த கிருமின்னு தெரியல, அதை மூஞ்சி தடவிட்டு ஒரு நாள் வெயிலுக்கே கருத்து போன மாதிரி ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டு திடுறாரு. ஆனால் வெயிலே கருத்து போய் கறி ஓடா போய் களத்தில் நின்று உற்சாகமாக பேசி கொண்டிருக்காரு. அவர் தலைவரா இவர் தலைவரா, அவர் மாற்று அரசியலா இவர் மாற்று அரசியலா என்று மக்கள் பேச தொடங்கியிருக்காங்க. இன்னும் 2 நாட்களில் களமே தலைகீழாக மாறும். மே 4ஆம் தேதி இவர்கள் கட்டி வைத்திருக்கிற அத்தனை கனவு கோட்டைகளும் தகர்க்கப்படும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,